வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரஃபுல் ஸ்லீவ் கிட்ஸுக்கு நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு லைனிங் கிளாத் வந்து சும்மா ரஃபாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் எனக்கு வந்துட்டு இந்த கிளாத் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கட்டிங்க்கு. அதுக்காக நான் இதை ரஃபாக கட் பண்ணி, இல்லை நம்ம பேப்பரில் கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு லைட்டாக தான் ஷேப் எடுத்துக்கேன் இந்த நேர். ஏன்னா நம்ம இந்த ப்ளீட்டட்ஸ் வைக்கும்போது இந்த ஸ்கொயராக இருந்துச்சுன்னா நம்மளால் வைக்க முடியாதுங்களா, அதனால நான் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஷேப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஷேப் எடுக்கும்போது இந்த எண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா சிறுசாயிரும் இல்லைங்களா. நம்ம இதை மேலே எல்லாம் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா சிறுசாயிரும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஃபோல்டட் சரிங்களா. இந்த ஃபோல்டடில் இப்படி போட்டுட்டு நான் 11 அதாவது ஃபோல்டடில் 11 இருக்குது. ஸோ 22 இன்ச்சஸ் இருக்கும். நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் எப்போவுமே இந்த ஷேப் வந்துட்டு நம்ம எடுப்போம். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் 11க்கு இந்த லைட்டாக ஷேப் எடுத்திருக்கேன். நீங்கள் ஷேப்புங்கிறது வந்துட்டு இந்த நேரம் நீங்கள் சிறுஸ் பண்ணுற மாதிரி இப்போ மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு நேராக கொண்டு வந்துட்டு கொஞ்சம் இந்த இடத்துக்கு நம்ம சிறுஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஷேப்பாக எடுத்துகிட்டு வருவோம். இது மேக்ஸிமம் எவ்வளோ சிறுஸ் பண்ண முடியுமோ சிறுஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது வந்து ஆக்சுவலாக இது பேப்பர் கட்டிங்காகவும் நீங்கள் போடலாம். ஸோ இதே கட்டிங்கை வச்சுட்டு நான் வந்து மெயின் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிசுரெல்லாம் தெரியக்கூடாது, அதுக்கப்புறம் நீட் ஃபினிஷிங் வரணும். நம்ம ஓவர்லாக் பண்ணாலும் இந்த ஸ்லீவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. நம்மளுக்கு அப்படியே வந்துட்டு அந்த ஸ்லீவ் தெரிகிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்லீவ் வந்து நான் ஆக்சுவலாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நேரம் ஓவர்லாக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது சரிங்களா. நம்ம இப்படியே இருக்கும், ஓப்பனாக இருக்குது இல்லைங்களா. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே ஃபோல்டடாக இருக்கணும். இந்த நேரம் இருக்கணும். இப்போ இந்த அதாவது இந்த கையோட எண்டு அந்த நேரம் நம்மளுக்கு ஃபோல்டடாக இருக்கணும். இந்த மாதிரி உள் சைடும் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம வந்து உடம்பு பகுதியை வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள். இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு ஷோல்டர் ஜாயினிங்கும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த ஆம்கோலுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம நார்மலாக இப்போ ரெடிமேடு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இதை ரெடி பண்ணி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லீவுக்கு ரெடிமேட் ஸ்லீவ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ரெடி பண்ணி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு அந்த லைனிங் கட்டிங் வச்சுட்டு இதை வந்துட்டு நான் ரெடி பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே நீங்கள் இது பண்ணிடுங்க, ஸ்டிச் போட்டுருங்க எல்லா பக்கம். அதாவது மேலேயும் கீழே ஃபுல்லாமே நீங்கள் ஸ்டிச் போட்டுருங்க. இந்த எண்டும் விட்டுருங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம உள்ளே விட்டு திருப்புறதுக்காக. ஸோ நான் கீழேயும் மேலேயும் ஸ்டிச் போட்டேன் அப்படின்னா, போட்டுட்டு மேலே படிமான தையல் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக வந்துடும். அதாவது ரெடிமேட் ஸ்லீவாக வந்துடும் நம்மளுக்கு. நம்ம எதுக்குமே நம்ம ஓவர்லாக் வந்து நம்ம பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ ரெடிமேட் ஸ்லீவாக வந்துடும் நம்மளுக்கு. நான் இப்போ நான் ஸ்டிச் போட்டு எப்படி திருப்புறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் லென்த் வந்து 11 சொன்னேன். ஹைட் வந்துட்டு நான் வந்துட்டு 4-5 வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீட்டமாக வேணுமோ, நல்ல ஃப்ரில் வந்து அழகாக தெரியணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷோல்டர் ஜாயினிங் இடத்துல வந்துட்டு கீழே நம்ம ஆம்கோல் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் இந்த கம்பியை விட்டு உள்ளே எடுத்துறேன். பைப்பிங் திருப்புற கம்பி இருக்குங்களா, அதை வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு செகண்டில் வேலை முடிஞ்சிடும். நம்ம அந்த ஸ்லீவை வந்துட்டு உள்ளே விட்டு எடுத்தாச்சு. அந்த சென்டரில் மட்டும் கேப் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து உள்ளே விட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நல்லா அந்த எண்டு, அதாவது மேலேயும் கீழே மட்டும்தான் நம்ம ஸ்டிச் உள்ளே போட்டிருக்கோம். அந்த எண்டில் மட்டும் நல்லா ஸ்டிச் வந்துட்டு போட்டுக்கோங்க. அப்போ வந்து ஸ்டிஃபாக நிற்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உள் ஸ்டிச் மட்டும் இருக்கும்போது என்னாச்சு, ஃபிட்டாக தெரியாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த கீழே ஸ்டிச் போட்டதுக்கப்புறமே கொஞ்சம் அந்த இடத்துல நல்லா நீட்டாக ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போது மேலே கீழே எல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்டிச் போட்டுறணும். அப்படி வந்துட்டு ஸ்டிச் கரெக்டாக அந்த இழுத்து வச்சு போடல அப்படின்னா உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்மளுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ஃபோல்ட் பண்ணி இப்போ நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும், அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படின்னா நான் லாஸ்ட் இன்னொரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணேன். அது வந்துட்டு நான் கரெக்டாக வந்துட்டு இந்த மேலே தையல் போடுவோம் இல்லைங்களா, அது கரெக்டாக இப்போ கரெக்டாக போடுறோமா, அந்த எண்டில் நம்ம தையல் போட்ட இடத்துல அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிருந்துருக்கும். நம்ம அப்படியே கூட ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுவோம். ஸோ அதை இல்லாமல் நம்ம இந்த நேரம் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் போட்டுருக்கணுமான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, இப்போ ஒரு சைடு வந்துட்டு கரெக்டானதாக இருக்கும், ஒரு சைடு உள்ளே போகும்போது இந்த நேரம் இப்படி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து அழகாக நீட்டாக ஒரே மாதிரி வராது. ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த சென்டர் பார்ட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இது இன்னும் எவ்வளோ பெருசாக வேணாலும் வைக்கலாம். நீங்கள் வைக்கிறது வந்துட்டு கடைசியில் எண்டில் முடியும் போது அந்த ஸ்லீவோட எண்டில் முடியுதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ், இப்போ நீங்கள் இது சிறுசாக கூட இருக்கலாம். அளவு கூட நான் சொன்ன அளவு கூட இப்போ நான் 11-22 சொன்னேன் இல்லைங்களா,
ஃபுல்லாக சேர்த்துனா 22. இப்போ இதை விட நீங்கள் வந்துட்டு 10 கூட இருக்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு 3 வேணுமா 3 வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். சிறுசாக கட் பண்ணிட்டோம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் நம்ம வேண்டியதில்லை. ஸோ நம்ம கம்மியாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்ஸோட சைஸும் ஃப்ளீட்ஸையுமே வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்லீவை வந்து மெயின் ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சென்டரை வச்சு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. நம்ம எப்போவுமே வந்துட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது சென்டரை தான் ஜாயின் பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இதில் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனா ட்ரெஸ்லேயே அப்படியே ஒரே நம்ம டைம் சேவிங் பார்த்தோம்னா ஒரே இதில் ட்ரெஸ்ஸில் வச்சு அப்படியே கூட நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கடைசியாக அந்த ஃபினிஷிங் வரும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைமே வந்துட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இல்லை உங்களுக்கு 4 ஃப்ரில் 5 ஃப்ரில் போதுங்கும்போது அங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும்போது மீதி கட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்லீவ்லையும் ஒரே மாதிரி ஃப்ரில் வந்து கணக்கு வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 4 இதில் 5 அப்படி இல்லாமல் ரெண்டுலேயுமே இப்போ 8 வச்சிங்கன்னா ரெண்டு ஃப்ரில்லையுமே 8 வச்சிங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே 8 இருக்கணும். அதாவது லெஃப்ட்லேயும் 8 இருக்கணும், ரைட்லேயும் 8 இருக்கணும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு சைடு முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சைடு நான் வந்து 3 வச்சுருக்கேன்னா இந்த சைடு 3 வச்சுப்பேன். ஸோ இதில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி இதுலேயும் நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இதுலேயும் அப் டவுன் 2 இருக்கு இல்லைங்களா. ஸோ ரெண்டுலேயுமே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஈவனாக இருக்கா அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்லீவ் வந்துட்டு போடும்போது ஒரு சைடு நிறையாவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரில் வச்சு முடிச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் எனக்கு அந்த சைடு அதாவது ரைட் சைடு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா கரெக்டாக வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். நார்மலாக நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற மாதிரியே தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே நல்லா இதாக இருக்கணும், ஸ்டிஃபாக இருக்கணும், கழண்டு வரக்கூடாதுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கடைசி அந்த எண்டு முடிக்கும் போது அது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனால அந்த எண்டு வந்து முடிக்கும் போது நீங்கள் ரஃப் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதாவது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்மளுக்கு சூப்பராக அந்த ஃப்ரில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அழகாக அந்த பஃப்னு தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பஃப் ஸ்லீவில் வந்துட்டு அப்படி நீங்கள் ஃபுல்லாக நார்மல் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அட்டாச் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அட்டாச் பண்ணால் அப்படி நிற்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் வந்துட்டு அப்படி ஃபிட்டிங் பிடிக்கக்கூடாது. நான் அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ நீங்கள் ஃபிட்டிங் பிடிக்கும்போது இப்போ ஸ்லீவுக்கு எப்படி ஃபிட்டிங் பிடிக்குதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி உள்ளே வந்து தான் ஃபிட்டிங் பிடிக்கணும் சரிங்களா. நார்மலாக வந்துட்டு ப்ளவுஸ்க்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த ரஃபிள் ஸ்லீவ் அப்படிங்கிறது இந்த உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அழகாக இந்த மேலே பஃப் வந்துட்டு அழகாக தூக்கிட்டு இருக்கும். நம்ம கை ஸ்லீவோட எண்டில் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்துட்டு ஆம்கோல் நம்ம ஜாயின் பண்ணும்போது அழகாக இருக்கும். நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து முடியும் போது நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு நார்மலாக இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸ்க்கெலாம் நம்ம இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நார்மல் ஆயிரும், அந்தளவுக்கு லுக்கு வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. கண்டிப்பாக ஸ்லீவை வந்து ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக தான் அந்த எண்டில் நம்ம விடும்போது ரொம்ப சிறுசாக விடணும்னு நான் சொன்னது. இப்போ வந்துட்டு அவ்வளோதான். நம்ம உள்ளே வச்சுட்டு நல்லா ரஃப் அடிச்சுட்டு இந்த மாதிரி எண்ட் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ஸ்லீவை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்திருக்கும். ஸ்லீவ் வந்துட்டு ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக சூப்பராக வந்திருக்கும். ரெடிமேடு உங்களுக்கு ரெடிமேட் டாப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. நார்மலாக சின்ன பாப்பாங்களுக்கு இந்த மாதிரி பிளெயின் ட்ரெஸ் தைச்சிட்டு இப்போ ஸ்லீவில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வரும். நம்மளுக்கு இதெல்லாம் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணது வாங்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக 1500 கம்மியாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கிடைக்காது. ஸோ நான் ஒரு சின்ன பிளெயின் ட்ரெஸ் 1 மீட்டர் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து கூட இந்த மாதிரி கிராண்டாக ஸ்லீவ் வச்சோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கே வந்து மாறிடும். கண்டிப்பாக இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ நம்மளோட ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ப்ளீட்டட் வந்து வச்சுருக்கேன். இது நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்லீவ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆம்கோலோட எண்டில் வந்துட்டு எப்படி அழகாக உட்காந்துருக்குன்னு காமிக்கிறேன். ஷோல்டரோட ஸ்டார்டிங் இது வியர் பண்ணால் அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். உங்களுக்கு உள்ளேயும் வந்துட்டு எதுவுமே தெரியல. நம்ம ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிசுறுமே வந்து தெரியல.
வந்துட்டு ஃப்ரண்ட் வந்து ஸ்லீவ் வச்சதுனால எந்த டிசைன்ஸும் நான் கொடுக்கல. பேக் சைடு வந்துட்டு நார்மலாக ஜிப் வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நாட் கட்டிக்கோங்க. ஜிப் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை ஹூக்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ஜிப்போ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி 2 ஹூக்ஸாவது அட்லீஸ்ட் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து நம்ம வியர் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.